நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் ஒரு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நல்லாவே இருங்க சந்தோஷமா. ஓகேவா? பொதுவா ஒரு சினிமாவை நீங்க எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறதும், ஒரு சினிமா உங்களுக்கு என்ன சொல்லி தருது அப்படிங்கிறதும், இன்றைய காலகட்டத்துக்கு தேவையில்லாத ஆணி அப்படின்னே சொல்லிக்கலாம். ஏன்னா, ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறதுக்காக சினிமா போறது கிடையாது. ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படிங்கிறதுக்காக சினிமாக்கள் செயல்படுறது கிடையாது. இல்லையா? அப்படி என்னதான்ப்பா சொல்ல போற அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திரை விமர்சனம் நிகழ்ச்சியில டிராகன் திரைப்படத்தினுடைய விமர்சனத்தை தான் நம்ம பார்க்க போறோம். டிராகன் அப்படின்னா என்ன? சீன தேசத்துல உங்களுக்கே தெரியும். டிராகன் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்பெல்லாம் பசங்களாம் செல்ல பேர், பட்ட பெயர்லாம் வச்சுப்பாங்களே, அப்படி கல்லூரி படிக்கக்கூடிய ராகவன் என்கிற பையன் டிராகன் அப்படிங்கிற பெயரோட திரிகிறான். ஸோ ராகவன் டிராகன் ஆன கதை. டிராகன் ஆனதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில என்ன நடந்தது? அதற்கு பிறகு அவன் எப்படி மாற்றப்பட்டான்? இதுதான் படத்தினுடைய ஒன்லைன். ஒரு அம்மா, அப்பா, அவங்களுக்கு ஒரு பையன். அவன் ராகவன் அப்படின்னு ஒரு பையன். அந்த பையன் வந்து காலேஜ் சேர்றான், இன்ஜினியரிங் காலேஜ். இன்ஜினியரிங் சேர்ற பையன் வந்து பொதுவாகவே காலேஜுக்கு போகிறப்ப பசங்க வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிற பசங்க கூட விளையாட்டுத்தனமாக சில பேரோட சேர்ந்து மாறிடுவாங்க. அப்படி நம்மளுடைய டிராகன் அந்த ராகவன் மாற்றப்படுறான். அவன் எல்லாமே என்டர்டெயின்டாகவும் ஜாலியாகவும் ரொம்ப ரொம்ப ஜாலியாகவும் இருக்கிறான். அதனால் வந்து காலேஜில் ஒழுங்காக படிக்கல, கெட்ட பையன் அப்படிங்கிற பேர். ஆனால் காலேஜ் கேம்பஸ்குள்ளார ஒரு பெரிய தாதா மாதிரி டிராகன் அப்படிங்கிற பெயரோட திரிஞ்சிட்டு இருக்கான். இப்போ இந்த டிராகன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, 48 பேப்பர் வந்து அரியர் வச்சுறாரு. 48 பேப்பர் அரியர் வச்சா கண்டிப்பாக நீ வந்து பாஸ் பண்ணால் தான் உனக்கு வந்து காலேஜ்லேருந்து வெளியேற முடியும் அப்படிங்கிற நிர்பந்தம் இருக்குது. அதனால் உனக்கு ஒரு 100 நாள் டைம் தரேன், அதுக்குள்ளே நீ படித்து பாஸ் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொஃபஸர் வந்து ஒரு டிமாண்ட் வைக்கிறார். இந்த 100 நாளால் என்னால் பண்ண முடியாது சார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த 100 நாள் காலேஜுக்கே போகாமல் ஃப்ரெண்ட்ஸுங்களுடைய ரூமில் அங்கே இங்கேயும் போய் தங்கிட்டு ஜாலியாக இருக்கான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுத முடியல, என்ன பண்ண முடியும்? வேலை வெட்டி இல்லாமல் திரிஞ்சிட்டு இருக்கான். கூட படித்தவங்களாம் நல்ல வேலைக்கு போயிட்டுருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் சம்பளம் வாங்குறேன்னு சொல்லிட்டு போய் சொல்லி ஒரு சம்பளத்தை கொண்டு வந்து வீட்டில் தரான். அப்புறம் வந்து அப்படி அவனுடைய எல்லா விதமான அட்டகாசங்களும் அதிகமாகிட்டு இருக்கு. இந்த ஜாலியாக இருக்கிறதுனால அவனுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான போராட்டங்கள் அப்படிங்கிறத சொல்லிகிட்டே வராங்க படம் முழுக்க. ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா 1,21,000 சம்பளம் வாங்கினா தான் தன்னுடைய காதல் நிலை பெறும் அப்படிங்கிற கட்டாயம் வருது டிராகனுக்கு. அப்போ 1,20,000 வாங்குற தன்னுடைய காதலியுடைய பின் பார்த்துட்டு போனவருடைய சம்பளம்னா ₹1 எக்ஸ்ட்ரா வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக இவர் போராடுறார். 1,21,000 சம்பளம் வாங்குற அல்லது சம்பளம் கொடுக்கக்கூடிய கம்பெனி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தேடுறாரு. இந்த மாதிரி சூழ்நிலையில் ஒரு வேலை கிடைக்குது அவருக்கு. அந்த வேலை கிடைக்கிறப்ப அந்த வேலையில் போர்ச்செரி பண்ணி தான் வேலைக்கே போகிறார். அங்கே தன்னுடைய ப்ரொஃபஸர், பழைய கல்லூரி பேராசிரியர் வரார். இப்போ அந்த பேராசிரியர் ஒரு டிமாண்ட் வைக்கிறார். 3 மாதம் டைம் தரேன், இந்த 3 மாதத்துக்குள்ளே இந்த 48 அரியரையும் நீ பாஸ் பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக நான் யாருக்கிட்டையுமே சொல்ல மாட்டேன். வேலை உனக்கு அப்படி இருக்கும், அதே போல் நீ வழக்கம் போல் உன்னுடைய எல்லா விதமான ரொட்டீன் லைஃப்பை நீ வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறார். அவனால் முடியல, இருந்தாலும் வேறு வழியில் அந்த டிமாண்டுக்கு ஒத்துக்கிறான். அந்த சவாலை ஏற்றுக்கொண்ட 48 அரியரையும் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 மாதத்துக்கு கடந்து தவிக்கும் போது அவன் நிறைய போராட்டங்களை எதிர்கொள்கிறான். இந்த போராட்டத்தின் விளைவாக டிராகனுடைய மனசில் நிறைய மாற்றங்கள் வருது. அந்த மாற்றம் என்ன அப்படிங்கிறத படத்தினுடைய கதை. இந்த மாற்றத்திற்கு இன்னைக்கு இருக்கிற ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கு வந்து கை கொடுக்குற அளவுக்கு படத்தினுடைய ஸ்க்ரீன் பிளே அப்படியே ஃபாலோ ஆகி போயிட்டே இருக்கு. ஓகேவா? இந்த படத்தில் டிராகன் அப்படின்னோடனே நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் ஞாபகப்படுது. ஒரு இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட் அப்படின்னோடனே அந்த ஸ்டூடெண்ட்டாக ஏற்கனவே நிறைய படங்களில் காட்டிகிட்டு இருக்கோம். ஏற்கனவே டான் ஒரு திரைப்படம் இருந்தது, சிவகார்த்திகேயன் நடிச்சு. அந்த படத்துக்கும் இந்த படத்துக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய ஒற்றுமைகள் அங்கொன்றும் இங்கொன்றுமாக தூவி இருக்கு. ஓகேவா? அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் வந்து அந்த பின்னணி பேட்ராஃப்ட் வேணால் இருக்கலாமே தவிர கதை அதுவல்ல அப்படிங்கிறத ஒத்துக்கலாம். வேலையில் பட்டதாரியிலையும் சரி. அதே மாதிரி ஒரு படத்தை விமர்சனம் செய்யறதுக்கு முன்னாடி நிறை என்ன குறைன்னு சொல்லுவோம் இல்லையா? இப்போ டிராகன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஊதாரித்தனமாக பொறுப்பற்று படிக்காமல் திரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு பையனுடைய வாழ்க்கையை சொல்லக்கூடிய படமா அப்படின்னு கேட்டு ஆமாம் அப்படி தான் சொல்லிட்டு வராங்க படம் முழுக்க. அவன் நல்லா இருக்கான், ஜாலியாக இருக்கான், என்டர்டெயினர் எல்லாம் சொல்லி கடைசியில் வரும்பொழுது இப்படி இருந்தால் இது உனக்கு தப்புப்பா அப்படிங்கிறத முடிக்கும் பொழுது மக்கள் வந்து கடைசி கிளைமேக்ஸ் சமயத்தில் தம்மடிக்கு வெளியே போயிடுவாங்க. வெளில படம் பார்க்கலாம் போதும்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. அப்போ என்ன ஆகிடுதுன்னா 90% நீங்கள் எல்லாமே வந்து டாக்ஸினை வந்து இன்ஜெக்ட் பண்ணுறீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கி விடும் அப்படிங்கிற ஒரு சின்ன பயம் இருக்குது. மற்றபடி ஒரு திரைப்படமாக பார்க்கிற பொழுது நல்ல விஷயத்துக்காக எடுக்கப்பட்ட படம். இன்றைய தலைமுறை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க வழியிலேயே போய் ஒரு விஷயத்தை சொல்கிறதுக்காக ஒரு படத்தை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தில் பிரதீப் ரங்கநாதன் வந்து டிராகன் அப்படிங்கிற கேரக்டரில் வராரு. ராகவனுடைய கேரக்டர் தான் டிராகன். ஸோ பிரதீப் ரங்கநாதனுடைய நடிப்பு
ஏற்கனவே அவரை வந்து நம்ம கோமாளி படத்தினுடைய இயக்குனராக பார்த்துருக்கோம். அதுக்கப்புறம் வந்து லவ் டுடேல அவர் வந்து ஒரு கதாநாயகனாக நம்ம பார்த்துருக்கிறோம். அதுல இருந்த உடல் மொழி, அவருடைய ஸ்டைல் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இதுலயும் அப்படியே இருக்கு. ஆனால் இந்த படத்துல நம்மளுடைய தனுஷுடைய சுல்லான் படத்தினுடைய பின்னணியை அல்லது அந்த போர்ட்ரேட அந்த அதனுடைய ரிசம்னஸ் ஆஃப் கேரக்டரிஸ்டிக்கை இதில் வெளிப்படுத்துகிறாரோ அப்படிங்கிற ஒரு சாயல் இருக்குது. ஏன்னா அதே போல் கொஞ்சம் ஒல்லித்தனம், அதே போல் கொஞ்சம் தாடி, அதே மாதிரியான பேச்சு, தெனாவட்டல் எல்லாமே பார்த்தீங்கன்னா அதை அப்படியே அந்த ஞாபகப்படுத்துகிறாரோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி பிரதீப் ரங்கநாதன் இன்றைய இளைஞர்களுக்கு மத்தியில் தன்னுடைய அடையாளமாக பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ளஸ். அப்புறம் அபிநயா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். அப்புறம் வந்து ஜார்ஜ் மரியான், மிஸ்கின், இயக்குனர் மிஸ்கின் வந்து இந்த படத்தில் பேராசிரியர் கேரக்டர் வராரு. அது ரொம்ப அருமையாக அவர் வந்து பயன்படுத்தியிருக்காங்க. இயக்குனருக்கு பாராட்ட சொல்லணும். ஏன்னா ஒரு இயக்குனராக அறியப்பட்ட மிஸ்கின் இந்த படத்தின் ஒரு பேராசிரியர் கதாபாத்திரத்தில் ரொம்ப அழகாகவே பொருந்திருக்கார். அவருடைய டைலாக் டெலிவரி, அவர் வந்துட்டு போகிற அந்த உடல் மொழி எல்லாமே காட்சிப்படுத்தப்பட்டிருப்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவே இருக்கு. ஆட்ஸ் ஆஃப் மிஸ்கின், உங்களுடைய நடிப்பு ரொம்ப சிறப்பாக இருக்கு. இந்த படத்தில் KS ரவிக்குமார் ஒரு தொழிலதிபர் வர்றார். அவருடைய கதாபாத்திரமும் ரொம்ப அருமை. அவருக்கு ஒரு மகள் இருக்கிறதா காட்டுறாங்க. அந்த மகளை பின்பார்க்க போறாரு அப்படிங்கிறதும், அவங்க வீட்டுக்கு மாப்பிள்ளையா போக போறாரு டிராகன் அப்படிங்கிற மாதிரியும் கதையில சில திரைக்கதை ஃப்ளோ வந்து போயிட்டே இருக்கு. ஓகேவா? அப்போ ஜார்ஜ் மரியாதையும் சொல்லலாம், ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு இந்த படத்தில். மற்ற கதாபாத்திரங்கள் அதில் இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா குட்டி டிராகனாக வர, அதாவது காலேஜில் ஏற்கனவே டிராகனாக இருந்த நம்ம பிரதீப் ரங்கநாதன் வந்து அந்த இதுக்கு வராரு கல்லூரிக்கு. அங்கே வந்து இவர் வந்து முன்னாடி பெரிய டிராகன், இப்போ குட்டி டிராகன் ஒரு பையன் தெரிஞ்சிட்டு இருப்பான். அந்த பையன் கேரக்டர் நடிச்சிருக்கக்கூடிய அர்ஷத் வந்து ரொம்ப ரொம்ப பாராட்டலாம். ரொம்ப அழகாக நடிச்சிருக்காரு. அதாவது எப்படி பெரிய டிராகன் வந்து இருந்தாரோ அதை ஈடு செய்யக்கூடிய செலவு இடத்துல குட்டி டிராகன் செயல்பட்டிருக்கிறது படத்தினுடைய திரைக்கதையில் அந்த கதாபாத்திரை செதுக்கிய இயக்குனருக்கு பாராட்டு போய் சேரும் அப்படின்னு சொல்லிக்கலாம். சரி, இந்த படத்தினுடைய கேமரா யாரு? நிக்கித் பொம்மிரெட்டி பண்ணியிருக்கார். நிக்கித் பொம்மிரெட்டி வந்து இந்த படத்தினுடைய கேமரா. இந்த படத்துக்கு படத்தொகுப்பு எடிட்டிங் வந்து யார் பண்ணியிருக்காங்க அப்படின்னா பிரதீப் ராகவ் இவர் பண்ணியிருக்கார். ஸோ அவருடைய எடிட்டிங் வந்து ஒரு ஜாலியான ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கான படத்தில் தொய்வில்லாமல் எடிட்டிங்கை பண்ணி வச்சிருக்கார். இசை வந்து லியான் ஜான்ஸ் அப்படிங்கிறவர் பண்ணியிருக்கார். ஒரு என்டர்டெயினான மூவிக்கு வந்து என்ன மாதிரி வேணுமோ அதை ரொம்ப அழகாகவே எடிட்டிங்லேயும் சரி, சவுண்ட்லேயும் சரி, கேமராலையும் அழகாக சரிசமமாக பிரித்து அவங்க பங்கை செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்லணும். படத்தினுடைய கதை, திரைக்கதை, வசனம், இயக்கம் வந்து அஸ்வத் மாரிமுத்து படத்தினுடைய டைரக்டர். அவரும் ஒரு கேமியோ ரோல் பண்ணியிருக்கார். ரொம்ப கெஸ்ட் ரோல் ஒன்று பண்ணியிருக்கார் குட்டியாக. அவர் படத்தில் வந்து அவரையும் அங்கே பாராட்டணும். ஏன்னா படத்தை வந்து ரொம்ப அழகாக ஈச் அண்ட் எவ்ரி சீன் முடியும் பொழுது ஒரு அட்வைஸ் ஓடும். ஆனால் அந்த அட்வைஸா அப்படின்னு நம்ம யோசிக்கிறதுக்குள்ள அடுத்த சீனுடைய சந்தோஷமான சிரிப்பு, நகைச்சுவைக்குள்ள நம்ம வந்து உள்ளே போயிடுவோம். அது ஒரு பெரிய ப்ளஸ். ஏன்னா ஒரு திரைக்கதை எழுதும் பொழுது ஒரு சீன் முடிஞ்சோன்னா அந்த சீன் மனசில் நின்றுட்டே இருக்கணும். ஆனால் அடுத்த சீன் போகாமல் நின்றுடுச்சுன்னா படம் ஸ்ட்ரக்கப் ஆகிடும். அதே மாதிரி ஒரு சீன் போயிட்டு இருக்கும்போது அந்த சீனை யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கும்பொழுது நீங்கள் அடுத்த சீனுக்குள்ளே போகிறப்ப அந்த சீன் அப்படியே தொடர்ச்சியாக அடுத்த சீனுக்குள்ளேயும் போய் அதையும் இதையும் இன்டர்லிங்க் பண்ணி கனெக்ட் பண்ணி போயிட்டே இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை அஸ்வத் மாரிமுத்து வந்து பண்ணியிருக்காரு. அப்படிங்கிறதுனாலேயே தான் சிம்பு வந்து அடுத்த படத்துக்கு வந்து சான்ஸ் கொடுத்துருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி கூட நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது அவருடைய சிம்புடைய படத்தை டைரக்ட் பண்ண போகிறாரு அஸ்வத் அப்படிங்கிறதும் ஒரு செய்தி. அதனால் அஸ்வத்துடைய டைரக்ஷனில் வந்து இருக்கக்கூடிய இந்த டிராகன் பார்க்கக்கூடிய படம். இன்னொரு முக்கியமான விஷயம், சிம்பு பாடி இருக்கக்கூடிய ஒரு பாட்டு, அதாவது பிரேக்கப் சாங். அந்த பிரேக்கப் சாங் வந்து உள்ளபடியாகவே நிறைய பேர் இளைஞர்களுடைய மிகப்பெரிய வரவேற்புக்குரிய பாட்டாக இருக்கும். அது வந்து என்ன சொல்கிற, ஏண்டி இப்படி செஞ்ச அப்படின்றது வந்து நம்ம நார்மலாக கேட்போம் இல்லையா, அதை வந்து அழகாக பாட்டாவாக்கி இருக்க ஒரு விஷயமும் சிம்பு பாடி இருக்கிறதும் வந்து பல கல்லூரி மாணவர்களுக்கும் சரி, பிரேக்கப் ஆன லவர்களுக்கும் சரி, இந்த பாட்டு வந்து ஒரு கால் டோனாக இருக்கக்கூடிய பாட்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரியா? இன்னைக்கு திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில் டிராகன் பார்க்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் ஒரு புதுமையான ஒரு விஷயத்தை ஏஜிஎஸ் என்டர்டெயின்மெண்ட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறதும், இந்த படத்தின் மூலமாக எல்லா கலைஞர்களும் தங்களுடைய வேலையை வெகு சிறப்பாக பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் நல்லா சொல்லிக்க முடியுது. படம் குறித்த நிறை குறைகளை பற்றி ஏதாவது நீங்கள் கமெண்ட் சொல்லணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் போயிட்டு போஸ்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த திரைவிமர்சனம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாமா? அன்பு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் சொல்லி விடைபெற்றுக் கொள்கிறேன். என்று உங்கள் நேசத்துக்குரிய நான். See you. Bye bye.